அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த தொடக்க விழா அழைப்பு கொடுத்து நன்றி, வணக்கம். நிகழ்வை தொடங்கி வைத்த ஐயா நன்றி தெரிவித்து திரைப்படங்களுடைய திரையிடல் தொடங்குவது படத்தில் அவங்கவுங்க குழந்தை அவங்கவுங்களுக்கு ஒசி தான் எப்போவுமே. அதனால் அடுத்தவங்க படத்தை குறை சொல்கிறதுக்கோ இது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கோ யாருக்குமே தகுதி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இது ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த சினிமாட்டோகிராஃபிலையும் அந்த கேமரா இதுலேயும் கொஞ்சம் தவற விட்டுருக்கீங்க. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஸ்டேஜ் கூட போகலாம். மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்வரும் காலங்களில் நீங்கள் படம் எடுப்பது முக்கியமல்ல, நம்மை போன்ற சிந்தனை உடைய தோழர்களை குறும்படங்களை எடுக்க வைத்து அந்த படங்கள் ஒரு மனிதநேயத்தை நோக்கி, அது கணவர் மறுப்பு, சாதி மறுப்பு, இன மறுப்பு, மத மறுப்பு, அதை பற்றி நான் பேசல. நான் பெரியாருடைய கொள்கை என்பது மனிதர்களை மனிதர்களாக மதிக்க செய்வது, அவ்வளவுதான். அந்த மதிக்க செய்யக்கூடிய மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை தரக்கூடியதாக வளர்க்கக்கூடியதாக நம்முடைய படைப்பு இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களையும் தூண்டுங்கள். சென்ற முறை 25 படங்கள் நமக்கு திரையிடவே முடியல, அவ்வளோ நேரம் ஆச்சு. இம்முறை வந்த படங்களில் சில படங்களை கடிச்சிட்டோம், மீதி படங்களை தான் நாங்கள் இங்கே தேர்ந்தெடுத்து திரையிட்டோம். அந்த மாதிரி ஒரு there is a way you have to take the audience with you. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். எல்லா குறும்பட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது சமுதாய சீர்திருத்த பணிகளுக்காக மக்களுக்கு பயன்படக்கூடிய நிகழ்வாக இருந்தால்தான் அது வெற்றி பெறும், அது நிலைநிறுத்தப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. முதல் 5 மணி வரை என்னுடைய சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் பணி. இரவு 10:15 மணிக்கு நான் நம்முடைய நாளை தஞ்சாவூர் மண்ணிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதற்காக இன்று உழவன் எக்ஸ்பிரஸிலே நான் 10:15க்கு செல்ல வேண்டும். இத்தனை நிகழ்வுக்கும் இடையே மாரி கருணாநிதி அளித்தார். மாரி செல்வராஜ் நீங்கள் வரணும். ஏன்னா மாரிக்கு அப்புறம் கூட யார் இருக்கார் பாருங்க, கூட ஐயா 21 வயசுல நான் அவர்கிட்ட உதவியானா ஒரு சின்ன பையனா சேர்ந்தேன்.